எந்த அளவுக்கு நான் கொண்டாடுறாங்க மலேசியால இந்த படத்தை? அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா முதல்ல நீங்க? திடீர்னு வந்த உடனே அந்த ட்ரெய்லரை காமிச்சாங்கய்யா. ட்ரெய்லர்ல இருந்து அண்ணன் இன்னும் தூங்கலையா? நீங்க அந்த திருமண டைம்ல இருந்து உங்களோட சீன் அவுட் போற வரைக்கும் அந்த பத்தி எரியுதுன்னு சொல்லுவாங்க தியேட்டர்ல, உண்மையில பத்தி எரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப சொல்லும் போது எனக்கு சிலுக்குது பாருங்க. என்னோட ஒண்ணுமே பார்க்க முடியல. எல்லாரும் எந்திரிச்சு இது பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டா. நான் முதல்ல ஸ்கிரீன்ல பார்க்கும் போது என்ன தோணுச்சுன்னு சொன்னாக்கா, நம்ம இதுல இருக்குமா லேசா கைய கிள்ளிக்கிட்டேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, மலேசியாவில் உள்ள கலைஞர்களோ சரி, டைரக்டரோ சரி, தமிழ்நாட்டுல போய் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு டேக் பாட்டு படிச்சோம், ரெண்டாவது டேக் வந்து அதர விட்டு செத்தர விட்டு என்னமெல்லாம் கொடுத்தேன். பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 அக்கா மகன் எனக்கு ஒரு தீஜ் இருந்தாலே, கடலுக்கு ரெடி சொல்லி பாச முத்தம் தந்தாலே, கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா, வில்லம் ஒண்ணு இருந்தாண்டா மாமங்கார அவன் தாண்டா. டாக்கேன வணக்கம். ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றியா, நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். 90s கிட் ஆனா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி பல பசங்களுக்கு வந்து உங்களோட பாடல்கள் அண்ட் நிறைய விஷயம் உங்களை பார்த்துதான் நாங்க வந்து வளர்ந்துருக்கிறோம். உங்க இசையை கேட்டதான் நாங்க வந்து வளர்ந்துருக்கிறோம்ன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் தட் சச் எனர்ஜெட்டிக் மியூசிக் அண்ட் சாங்ஸ் உங்க சைட்ல இருந்து. ரொம்ப நன்றி அதுக்கு முதல்ல. எங்க நான் ஆரம்பிக்கிறேன்னா, எந்த அளவுக்கு நான் கொண்டாடுறாங்க மலேசியால இந்த படத்தை? அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா முதல்ல? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையா. காலையிலேயே என்னால தூங்க முடியல. போனு அப்புறம் இந்த வாட்ஸ்அப், இந்த டிக்டாக் எல்லாம் தட்டுனாக்கா தான் அஜித் படம் அஜித் படம் அஜித் படம் அஜித் படம்னு என்னமோ எப்படி தெரியுமா மலேசியால பேருக்கு திருவிழா மாதிரி இருக்குயா. ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியும், அங்க வந்து சூப்பர் ஸ்டார் படமோ அஜித் சார் படமோ விஜய் சார் படமோ வந்தா எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்றது நாங்க வீடியோஸ் பார்த்திருக்கோம். அதுலயும் வந்து டாக்கியான் அதுல இருக்காருன்னும் போது தன்னோட சொந்த படமா ஓன் பண்ணி மக்கள் எல்லாம் பாக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த விஷயத்தை போய் ஷேர் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாயா, கண்டிப்பா. அது எனக்கே தெரியலையா. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அஜித் படம் அந்த மாதிரி வெளியாகுது, குட் பேட் அக்லி, அதுல டாக்கியான் இருப்பாரு, இல்ல நம்ம மலேசியா கலைஞர் யாராச்சும் இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சே பார்க்கல. எந்த வித இன்ஃபர்மேஷனும் போகல. ஆனா மத்த விஷயம்லாம் அதான் தெரியாதா, ஆட்டோமேட்டிக்கா இது செய்யறாங்க அது செய்யறாங்க. நம்ம ஆதிக்கு ஒரு நேரத்துல இது யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு அவங்க நினைச்சே பார்க்கல இதுல வருவாங்கன்னு. திடீர்னு வந்த உடனே அந்த ட்ரெய்லரை காமிச்சாங்கயா. ட்ரெய்லர்ல இருந்து அண்ணன் இன்னும் தூங்கலையா, தூங்கல, கரெக்ட் டைம்ல சாப்பிடல. அப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்த அவங்களுக்கு அவங்க நெஞ்சில சந்தோஷம் வந்து போயிருக்குன்னு பாருங்களேன். நீங்க அந்த சீனை வந்து பாத்துருப்பீங்க. இப்போ இதான் வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் வந்து நிறைய நீங்க வந்து சொல்ல முடியும் தருணம். இப்ப நான் தைரியமா ஜாலியா வந்து கேட்பேன். அதாவது தியேட்டர்ல அந்த சீட்டுக்கு எட்ஜ்ல உட்காந்து பார்த்த ஒரு மொமெண்ட், நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கெஸ் பண்ணி நீங்க வர போறீங்கன்றது கெஸ் தெரிஞ்சு போச்சு. நீங்க அந்த திருமண டைம்ல இருந்து உங்களோட சீன் அவுட் போற வரைக்கும் அந்த பத்தி எரியுதுன்னு சொல்லுவாங்க தியேட்டர்ல, உண்மையில பத்தி எரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப சொல்லும் போது எனக்கு சிலுக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நீங்க வந்து கொடுத்திருக்கிறது. அந்த உங்களுக்கு அது வந்து ஸ்கிரீன்ல அது படமா சீனா அதை வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐயா கோச்சிக்காதீங்கய்யா. என்னோட ஒண்ணுமே பார்க்க முடியல. எல்லாரும் எந்திரிச்சு இது பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டா. ஒண்ணுமே வளர்க்கலையா. அதான் என் ஒய்ஃப் சொன்னாங்க, எங்க இந்த மாதிரி முடியாது, கொஞ்சம் ஆளு குறைஞ்ச உடனே அப்புறம் அழகா பக்குவமா போய் பார்ப்போம்னு. ஒண்ணுமே விளங்கலையா. ஆனா படம் வந்துயா, நான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அதோட படம் அவங்க டைரக்ட் பண்ணி எடுத்த விஷயங்கள் வந்து போரிங் இல்ல, கலரிங், அந்த ஃபைட் சீனு, பொம்மு வெடிக்கிறது, அப்புறம் இதுல வந்து நாங்க வந்து பூந்தது ரொம்ப சூப்பர்யா. கடைசியில எண்டிங்யா, யாரும் சாகாம, மகனுக்கும் ஒண்ணாகாம, ஒய்ஃபுக்கும் ஒண்ணாகாம, அஜித் சாருக்கும் ஒண்ணாகாம அழகா காட்டுனாங்க பாருங்க. கடைசியில அந்த அந்த ஒரு 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 ஒத்துமே ஆகுற காட்சி, அது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு எனக்கு. எமோஷனலான ஒரு விஷயம். ஆனா அஜித் சார் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. அவர் வந்து ஸ்டைலா காட்டி அவர் நடக்க வச்சு உட்கார வச்சு, நீங்க அந்த ப்ளூபர்ஸ் பார்த்திருப்பீங்க.
ரசிச்சு ரசிச்சு ஆமா. ஒரு டைரக்டர் மானிட்டர் விசில் அடிக்கிறாரு, நீங்க பாத்திருப்பீங்க. அப்புறம் அப்படி ஒரு டைரக்டர் ஆமா, இருக்காரு. அவர் உங்களோடயும் மிகப்பெரிய ரசிகர் ஆதிக் ரவிச்சந்திரன், ஆமா, ஆமா, அஜித்தோட ஆமா, மிகப்பெரிய ரசிகர். சோ அந்த கலா ரசிகன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த ஆமா, கலா ரசிகன்ற விஷயம் இந்த படத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. சோ ஆமா, மொத்தமா ஆமா. இந்த குட் பேட் அக்லியோட படமா இருக்கட்டும், இதுல நீங்க சீன்ல உங்களை பார்த்தது கண்டிப்பா பார்க்க முடியும், சத்தமா இருந்துச்சு சொன்னீங்க. இந்த ஒட்டுமொத்தமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, மன திருப்தி கொடுத்துச்சு, உங்களுக்கு இப்ப இருக்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாயிருக்கு? நான் முதல்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னு சொன்னாக்கா, நம்ப இதுல இருக்குமா? லேசா கைய கொஞ்சம் கிள்ளிக்கிட்டேன். உண்மையாலயா? பொய்யா? இல்ல நம்ம இவ்வளவு நாள் கனவு காண்டிக்கிட்டு வரோமோ? தூங்கி எந்திரிச்சுட்டு பார்த்தாக்க என்னடா ஒன்னத்தையும் காணோம்னு. ஏன்னா நம்ம ரொம்ப கனவு காண்டி இருக்குமே. ஐயா 4 ஹவர் 5 ஹவர் கனவுலாம் நான் காண்டியிருக்கேன். அப்ப எது லேசா கிள்ளி பார்த்துட்டு, ஓ நம்ம தான் இருக்கிறோம். பிள்ளைங்க, ஒய்ஃப் எல்லாம் அங்க பக்கத்துல இருக்காங்க. நம்ம ரசிகர்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, மனசுக்கு ஒரு சந்தோஷம். 2வது நான் அததான் நினைச்சு பார்த்தேன். பாரு, நம்ம எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம். அக்கா மக நம்ம தமிழ்நாட்டுல ஓடுறது எனக்கு நல்லா தெரியும். இந்தியில இருந்து ஓடி இருக்கு கடவுள் அருளால. இது புலி இங்க பூரோன்ட்டு நான் நினைக்கவே இல்லையா. அது நம்ம கடவுளுக்கு தான் ஏன் நன்றி சொல்லணும். கடவுளுக்கு தான். கடவுளுக்கும் நம்ம ஆதிக் டைரக்டருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு என்டையர் ஆல்பத்திலே பாத்தீங்கன்னா எல்லாருமே புலி புள்ளியா இருக்கட்டும், அக்கம் பக்கம் சொல்லுவாங்க. எனக்கு ஆமா. ஜனமா பாட்டு இருக்குல்ல, ஜன 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 ஓ! ஜனன்ற ஒரு பாட்டு ஜனமா இருக்குல்ல. கேட்பீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப பாருங்க, பிடிக்கும் நான் அந்த பாட்டு. சோ பாருங்க. எப்படின்னா ரொம்ப நிறைய ஃபாலோ பண்ணுவோம் உங்களை. அதனால பாடல்கள் எனக்கு டக்குன்னு அது டியூனா மைண்ட்ல இருக்குது. அது எனக்கு உங்களுக்கு பிரதிபலிக்க முடியல. So, அதனால அந்த அளவுக்கு அந்த பாட்டு, ஜனமா பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. ஓ தேங்க்ஸ்யா, பதிவு தேங்க்ஸ்யா, பண்ணிக்கிறேன். நன்றியா. சோ அதை தாண்டின இப்போ தமிழ் மியூசிஷியன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தோம், ஹிப்ஹாப் தமிழா அங்க அவங்க மீட் பண்ணப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அது ஒரு நல்ல ஆமா, மொமெண்டா வீடியோ பார்த்தோம். சோ தமிழ் ஆமா. சினிமாவோட மியூசிஷியன்ஸ் கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் இருந்துட்டு இருந்திருக்கு? என்னெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி இருந்திருக்கீங்க? அவங்களோட ஒர்க்கை பத்தி ஏதாவது ஒரு பிளஸிங் மாதிரி நீங்க சொன்னா கூட ஆசைப்படுவாங்க, நிறைய அப்கமிங்கா வளர்ந்து வரவங்க. ஆமா, ஆமா. என்ன என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம இந்தியில இருந்துயா பாகவதர் காலத்துல இருந்து சவுந்தரராஜன் வரைக்கும், அப்புறம் இளையராஜா, எஸ்பி பாலா, ஜானகி அம்மா, மனு, அப்புறம் இங்கிட்டு ஏஆர் ரஹ்மானு, அப்புறம் இப்போ உள்ள நம்ம பிள்ளைங்க ஜிவி பிரகாஷ், நம்ம ஹிப்ஹாப் தமிழா, அப்புறம் சந்தோஷ் நாராயண், எல்லாத்தையும் நான் கேட்பேன்யா. இது வரைக்கும் நம்ம மலேசியால அவங்களோட பாட்டு இது வரைக்கும் எதுவுமே ஃபிளாப் ஆகுனது இல்ல. ஓ, எப்படியாச்சும் தூக்கிறோம். இப்ப பாத்தீங்களா கோல்டன் ஸ்பேரோவா? ஆமா, தனுஷ் சாரோட அது ஜிவி ஒண்ணு. பிரகாஷ் அப்புறம் மியூசிக். மகாபுஷி மகாபுஷின்னு என்னமோ ஒரு பாட்டு வரும். இப்ப அதுதான் 2ம் இங்க ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்கியா. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டோட மியூசிக் இங்க போரிங் இல்லாம குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க கடவுள் அருளோடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா எதுவுமே அப்படியே இறங்க கூடாதுயா. போக போக வந்துகிட்டே தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட இசை. மேபி சரஸ்வதி அங்க இருக்காங்களோ என்னவோன்னு நம்மளுக்கு தெரியலையா. முழுக்க முழுக்க அங்க உள்ள மியூசிஷியனோட இதயத்திலயும் மைண்ட்லயும் நாக்குலயும் சரஸ்வதி இருக்காங்கன்னு நான் நம்புறேன்யா. கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப கண்டிப்பா, நம்புறேன். கண்டிப்பா. ஏன்னா இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட டாக்கி அண்ணனோட கொலாபரேஷன் எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை, தமிழ்ல. ஆமா, இங்க கண்டிப்பா ஐயா, நீங்க கண்டிப்பா, நிறைய விஷயங்கள் அடிக்கடி இங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் நாங்க ரொம்ப கண்டிப்பா. ஹாப்பியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். உங்களோட டாக்குமெண்ட்ரி தயாராயிட்டு இருக்கு, கடந்த ஒரு 3 வருடங்களா தயாராயிட்டு இருக்கு. So, அந்த ஆமா, ஆமா. டாக்குமெண்ட்ரி பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஈகரா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், விக்ரம் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ரேடியோ சிட்டி சார்பாக அந்த ஆமா. டாக்குமெண்ட்ரி வரும்போது என்ன விஷயங்கள் நாங்க பண்ணி தரணுமோ நான் ரேடியோ சிட்டி சார்பாக டெஃபினட்டா பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கிறேன். சோ தேங்க்ஸ்யா. அதுக்காகவும் நான் ஈகரா வெயிட் பண்ணிருக்கிறேன். சோ ஓகே. அதோட ப்ராசஸ் பத்தி அது ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா நம்ம? உண்மைதான், உண்மைதான். அது அக்கு டாக்கி, டாக்குமெண்ட்ரி நான் டாக்கி அப்படின்றது தானே? ஆமா, ஆமா, ஆமா. அக்கு டாக்கி, நான் டாக்கி தமிழ்ல. அது என்னன்னாக்கா, நான் சின்ன பிள்ளையில இந்த சங்கீதம் பழகுனது, ராகம், அது தாளம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்னென்ன விஷயத்துல நாங்க கஷ்டப்பட்டோம் ஃபேமிலியா. அப்புறம் அதிலிருந்து வெளியாகி, மியூசிஷியனா ஆகி, அப்புறம் அதுல ஒரு சிறிய அக்கா மக பாட்டி என்ன காரணத்தினால நான் செஞ்சேன். அது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கிட்டு நம்ம குரூப்பா இருந்துட்டு த கீஸ்ன்னு குரூப்ல இருந்தோம். அதுலதான் அக்கா மக வெளியாக்கணும். அப்புறம் ஒரு 4 வருஷமா ஆல்பம் செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து வெளியாகின விஷயம். அப்புறம் இன்னும் என்னத்த சோகத்தை நான் கோ த்ரூ பண்ணது, அதெல்லாம் அந்த அக்குடாக்கில வருங்க. இதான் ஒரு விஷயம். இது இது மட்டும் கிடையாது. இது வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அண்ட் அதுக்கும் ஆமா. வாழ்த்துக்கள்.
Thanks. இன்னும் நிறைய படைப்புகள் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். நான் மலேசியாவோட நிறைய படைப்புகள் வந்து இங்க இருந்து தூரத்துல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில படங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பூச்சாண்டின்னு ஒரு மலேசியன் பிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு இங்க. ஆமா 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 அதுல ஆமா ஆமா. அதுல வந்து நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் தான், ரமணா அண்ணன் தான் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. ஒரு முக்கியமான ரோல்ல பண்ணியிருந்தாரு. சோ அந்த படம் இங்க பாக்குறது வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் தெரிஞ்சது மலேசியாவோட பிலிம் மேக்கிங் ஸ்டைல், அந்த ஊரோட ஜியோகிராபிக்கல் ஸ்டைல், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மீடியா பர்சனா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எனக்கு வந்து ஒரு 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 வருஷம் 2 வருஷம் மலேசியா மக்களோட, தமிழ் மக்களோட வாழ்ந்து சில விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சோ இன்னும் நிறைய நாங்க பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற இது எல்லா டைமும் கிளம்பி வர்றதுக்கான பொருளாதார வசதியும் நிறைய பேருக்கு இங்க இருக்க மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறோம். சோ கண்டிப்பா. மலேசியாவோட கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருப்பாங்க. மலேசியாவோட கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு, இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, இன்னும் என்ன வே ஃபார்வர்டா பிளான் இருக்குன்றத பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. மலேசியான்னு எடுத்துக்கிட்டா ஐயா, மியூசிக்ல வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு பையனை இண்டிபெண்டன்ஸ் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோமே, அவனே பாட்டு எழுதி, அவனே மியூசிக் கம்போஸ் பண்ணி, அவனே பாடி, அவன் கொண்டுட்டு வர முடியுது. ஆனா நம்ம அந்த சினிமான்னு எடுத்துக்கிட்டா, இன்னும் எனக்கு தெரிஞ்சியா, இன்னும் வளர்ச்சி அடையல. நம்ம தமிழ்நாட்டு மூவியோட நம்மளோட மலேசியா படம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா அது தப்பு இல்ல. நம்ம தான் விடாமுயற்சியா போய்க்கிட்டே இருக்கணும். கரெக்டா சொன்னானா இல்லையா ஐயா? நம்மளோட டவுனா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம தான் போய் கத்துக்கணும். இப்ப வந்து தமிழ்நாடும் மலேசியா மூவிய பார்த்தாக்கா, தமிழ்நாட்டுல தான் டக்குன்னு செஞ்சிருவாங்க. அவங்களால முடியும். டிராமாவே பயங்கரமா இருக்கும். ஒரு எபிசோட் டிராமாவே பயங்கரமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, மலேசியால உள்ள கலைஞர்களோ சரி, டைரக்டரோ சரி, தமிழ்நாட்டுல போய் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நல்ல விஷயம். அங்க போய் கத்துக்கிட்டு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம இங்க செஞ்சோம்னு சொன்னாக்கா, சமநிலைக்கு ஆகும். ஏன்னா, நம்ம தமிழ்நாடும், மலேசியாவில் உள்ள தமிழ் மக்களும் எல்லாம் ஒண்ணுதானேயா? ஆமா இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்து தான் எல்லாம் மலேசியாவுக்கு வந்தோம். வேற எங்க இருந்த அமெரிக்காலயா இருந்தோம் வந்து இல்லையே. கரெக்ட். அப்ப நம்ம தமிழ் கிட்ட நம்ம உதவி செய்யலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இங்க இருந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க. அது ஒரு சின்ன உதவி மலேசியாக்கார செய்றாங்க. ஆமா இல்லைங்களா? அதே மாதிரி இங்க உள்ள என்னது படமும் சரி, பாட்டும் சரி, அங்க போய் கத்துக்கிறதுல தப்பு இல்லையா? தப்பே இல்ல. நம்மளுக்கு எது தெரியலையோ கத்துக்கணும். தெரிஞ்சத கத்துக் குடுக்கணும். கரெக்ட் தானேயா? நல்ல விஷயம், நல்ல விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆமா. நிறைய பேருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் இன்ஸ்பிரேஷனா வந்து நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். நான் ஒரு விஷயம் இன்ஸ்பிரேஷனா பார்த்துட்டு சொல்றேன். நிறைய ஓடிக்கிட்டே இருக்கீங்க. 7 வயசுல நீங்க வந்து கத்துக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆல்பம்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 வருஷம் டைம் எடுத்தது. இப்ப டாக்குமெண்ட்ரி டைம் எடுத்தது. எல்லாத்துக்கும் அந்த பொறுமை காத்து, அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேரோட மனசு என்னன்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ் இப்போ எனக்குமே வயசு 33 ஆகுது எனக்கு. சில விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது நடக்கலன்னா அப்படியே சோர்வடைஞ்சிருது. என்ன செய்ய போறோம்? சோ நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி விரும்புறீங்க ஐயா? மக்களுங்களுக்கு ஐயா? மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு சோர்வடைஞ்சிடுறாங்க. நிறைய விஷயங்கள் தோல்விய பார்த்தா, டிலேவ பார்த்தா சோர்வடைஞ்சிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. என்னோட கருத்தியா வந்து முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கணும். இசையில இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கணும். இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும். அன்னை சரஸ்வதியை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் இல்லாம இந்த ராகம், தாளம் அதுதான் நம்ம தமிழ். இந்த ராகம், தாளம், சங்கீதம், இந்த சரிகம பதனிசா இதெல்லாம் தெரியலன்னு சொன்னாக்கா, நம்ம சரஸ்வதி வந்து யோசிப்பாங்க. ஆமா இல்லையா? எப்படி இருக்குன்னாக்கா, சரஸ்வதி இருக்காங்க. அந்த டிராவிங்ல சரஸ்வதி இருக்காங்க. ஆனா வீணை இல்லை. வீணை இல்லாம எப்படி வாசிக்க முடியும்னு சொல்லித்தான் சரஸ்வதி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட கேட்பாங்க கேள்வி. நீங்க முறைப்படியா இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க உச்ச கட்டத்துக்கு போலாம். 2வது நம்மளோட டிசிப்ளின்யா. ஏன் தெரியுமாய்யா? நம்ப இருப்போம். இப்ப உதாரணம் ரஜினி சார் பாருங்க. 70 வயசு வரைக்கும் இன்னும் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா, நம்ம சிகரெட் குடிக்க கூடாது. தண்ணி அடிக்க கூடாது. கோச்சுக்காதீங்க நான் இதுல சொல்றேன்னு. பெண்கள் ஈடுபாடு ரொம்ப இருக்கக்கூடாது. நம்ம கட்டுக்கோப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம லாங் லாஸ்டிங்கா இருந்தா தான் நம்ம ரசிகர் நம்மள இன்னும் காத்திருப்பான். நம்பிக்கையோட இருப்பான். அடுத்தது அண்ணன் எப்படி குடுக்க போறாரு? ரஜினி சார் எப்படி குடுக்க போறாரு? விஜய் சார் என்ன குடுக்க போறாரு? நான்லாம் இன்னமும் தான் வெயிட்டிங் ரஜினிக்கு. அடுத்த படம் என்ன? விஜய் படம் என்னான்னு.
நீங்க சோ ரஜினிகாந்த் நம்ம இந்த மாதிரி டிசிப்ளினா இருந்து கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு மத்தவங்களுக்கு யாரும் தீங்கு செய்யாம நம்ம இருந்தா உச்ச கட்டத்துக்கு போயிடலாம் ஐயா, உச்ச கட்டத்துக்கு போயிடலாம். நல்ல விஷயம். நீங்க ரஜினி சார் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாங்க கூட வந்து ம். கேள்விப்பட்டோம். லைக் உங்களோட 96 டைம்ல அந்த கேசட் ரிலீஸ் அப்பலாம் வந்து இன்ஸ்பிரேஷன் பை மைக்கேல் ஜாக்சன், ஆமா அட்வைசஸ் ஆன் அட்வைஸ் பை ரஜினிகாந்த் சார் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ப பார்க்க பார்க்க பாக்கியம் கிடைக்கல. அதை பத்தி ஆமா கேள்விப்பட்டோம். அந்த ஒரு ஆமா. விஷயங்களை பத்தி எப்படி இன்க்ளூட் பண்ணீங்க? அதுக்கான செய்திகள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா? அப்ப நடந்தது. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. நம்ம வந்து அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள வந்து எம்ஜிஆர் தான் காட்டுனாங்க அப்பா. மோரல் வேல்யூ. சிவாஜி வந்து பார்ப்போம். ஆனா அப்பா வந்து இததான் பார்க்க சொல்லுவாரு. பாரு அவரு எப்படி நாட்டுக்காக கஷ்டப்படுறாரு. ஏழைங்களுக்கு இது செய்யறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. அப்படியே வந்தவொடனே எனக்கு மண்டையில வந்து அந்த மோரல் விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி. ரஜினி ரொம்ப நீங்க பாருங்களேன் அட்வைஸ் தான் குடுப்பாரு. அதுல எனக்கு முதல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதல்ல ஒரு படம் பார்க்கும்போது ரங்கா என் மனசுல பதிஞ்சுச்சு. அதுல அவர் சொல்லுவாரு 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பெண்களை கற்பழிச்சிரு, ஒண்ணு வந்து இந்த தண்ணிய குடிச்சிரு, ஒண்ணு வந்து கொலை பண்ணிரு. இத நீ எதுல ஒண்ணு செய்ய போறேன்னு. அப்ப அவன் யோசிச்சானா, அது கொலை பண்ணா தப்பு, கற்பழிச்சா தப்பு, தண்ணி அடிக்கிற மேட்டர் இல்லையே சொல்லிட்டு தண்ணி அடிச்ச உடனே பெண்ணா பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு, கெடுத்துருவாரு. ம். ஓகேயா? அப்புறம் இவ வெளிய சொல்லிருவான்னு சொல்லிட்டு கொலையும் பண்ணிருவாரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் குடிதான். ரஜினி சொல்லுவாரு, இந்த குடிய நீ விட்டுட்டீன்னா நீ எங்கேயோ போயிருவேன்னு. அப்ப அது அந்த அந்த விஷயங்கள் அட்வைஸ் இன்னும் ரொம்ப படத்துல அட்வைஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கறனால நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப. நம்ம எம்ஜிஆர் மாதிரியும் இருக்கணும், ரஜினி மாதிரியும் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்புறம் ரொம்ப செய்திகளை நான் கேள்விப்படுவேன். அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் தானேயா, நியூஸ் பேப்பர்ல ரஜினி இப்படி செஞ்சாரு, இப்படி உதவி செஞ்சிருக்காரு, அவர் ரொம்ப பணிவானவரு, ஷூட்டிங் டைம்னா கரெக்டா போய் நின்றுவாரு, யாரு எவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சுதான் நம்மளும் அதே மாதிரி இருந்தா முன்னேறி வருவோன்ற ஒரு விஷயம் எம்ஜிஆர் மூலியமா ரஜினி மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் ஒவ்வொரு கேசட்லயும் தேங்க்ஸ் டு ரஜினிகாந்த் ஃபார் யர் அட்வைஸ், தேங்க்ஸ் டு மைக்கேல் ஜாக்சன் ஃபார் யர் இன்ஸ்பிரேஷன். மைக்கேல் ஜாக்சன் வந்து எப்படின்னாக்கா அவரோட டான்ஸ், Yeah. அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்பா சொன்னாரு, இத இத நல்லா பழகிக்க, நல்லா பழகிக்க, அவர் மாதிரி ஆட கத்துக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆடுறது. அப்புறம் குறிப்பிட்ட வயசு வந்தபோது நம்ம பிரபுதேவா வந்தாரு. அவரோட டான்ஸ் எல்லாம் நம்ம ஆடி பழகுவோம். அப்புறம் லாரன்ஸ் வந்தாரு, ஆடி பழகுவோம். கமலஹாசன் டான்ஸ், ரஜினிகாந்த் டான்ஸ், இப்படியே வந்ததுதான் ஐயா மைக்கேல் ஜாக்சன். லைக் மைக்கேல் ஜாக்சனும் பிரபுதேவாவும் கிட்ட கிட்ட இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆனா எல்லா 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 எனர்ஜிலயும் வந்து தனித்தன்மையோட தெரிகிறது உங்க எனர்ஜி ஐயா. எனக்கு அதை கண்டிப்பா வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட தேங்க்ஸ். வாய்ஸ் டெக்ஸ்சர், உங்களோட ஒரு எனர்ஜி ஆன் ஸ்கிரீனா இருக்கட்டும், நிறைய விஷயம் உங்க எனர்ஜி பத்தி சுட்டா பேசிட்டே போலாம். கமிங் பேக் டு குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்போ சொல்லுங்க நீங்க ஷூட்டிங் ஷூட்டிங்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் பாட ஆமா வச்சாங்க, ஒரு நாள் ஆமா ஷூட்டிங் வந்து பண்ண வச்சாங்க. அண்ட் ஆமா படத்துல படம் பார்த்திருக்காங்க எல்லாருமே, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வேன் சீக்வன்ஸ் வந்து ஸ்டுடியோ உள்ள ஒரு கிரீன் மேட்ல ஆமா கூட எடுத்தாங்கன்றத நாங்க பார்த்தோம். அதுல அந்த கோரியோகிராஃப் பண்ண ஒரு அழகான விஷயம், நீங்க வந்து ஆமா சூப்பரா அதுல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆமா அந்த ஆமா ஷூட்டிங்ல நடிச்ச அந்த அனுபவங்கள், ஆமா. யாரெல்லாம் மீட் பண்ணீங்க? அஜித் சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா? ஆதிக் சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது? இதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். என்னன்னா முதல்ல வந்து பாட்டு படிக்கணும், ஸ்டூடியோ எல்லாம் இதே ஆயிருச்சு, நீங்க வாங்கன்னு சொன்னோன்னே மேல போனோடனே ஜிவி பிரகாஷ் இருந்தாரு. ஜிவி பிரகாஷ் இருந்துச்சு, பக்கத்துலயே தான் உட்கார்ந்து இருந்தாரு, கட்டி பிடிச்சுக்கிட்டோம் நல்லா. அப்புறம் சொன்னாரு இந்த மாதிரி எல்லாம் மியூசிக் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னா பாருங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அப்படி நல்லா இல்லைன்னா நம்ம மாத்தலாம்னு. போட்ட உடனே எனக்கு மாரியா புல்லு அரிச்சிருச்சியா. பீட். என்ன தம்பி இப்படி போட்டு இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, அதோட பிச்சிங் நல்லா இருக்கு, அதோட டெம்போலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கியான்னு. சரி நான் அப்ப நம்ம பாட்டு படிச்சிருவோம்னு சொல்லிட்டு உள்ள போய் பாட்டு படிச்சோம். அப்புறம் நம்ம தம்பி பாய் எம்ஜே கிட்டார் வாசிச்சாரு. மத்தபடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. அண்ணன் ரொம்ப கஷ்டம் கொடுக்கல, பட பட படம் படிச்சேன், ஏன்னா படிச்ச பாட்டு தானேயா. அப்ப அங்க கஷ்டமே இல்லை, ஏன்னா ஷோலயே ரொம்ப படிப்பேன் அந்த பாட்டை. அப்ப அங்க போனோம்னா ஷோ ஞாபகத்தை கட்ட கட்ட கடன்னு படிச்சுட்டேன். ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள், அதான் புதுமையா அவங்க எதிர்பார்த்தாங்களே, குட் பேட் அந்த இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் அப்புறம் கேள்விப்பட்டேன். எல்லாரும் ஸ்டார்டிங்லேயே சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தீங்க, பாட்டு ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தீங்க. ஆமா 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 ஆமா. அதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச உடனே அப்புறம் நம்ம ஸ்டூடியோல இருந்து வெளியாகிட்டேங்க. ஜியு பிரகாஷ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நல்லா இருந்துச்சுன்னு டப்பு டப்புன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணல.
திருப்பி எடுப்போம். அதெல்லாம் செய்யவில்லை. எடுத்த கையோட ஆன் தாக ஒரு ஒரு 2 டேக் தான். ஓகே. ஒரு டேக் பாட்டு படிச்சோம். 2வது டேக் வந்து குட், பேட், அக்லி அடி அதற விட்டு செதற விட்டு என்னென்னமோலாம் குடுத்தேன். அவங்க நீங்க என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னா, நாங்க அங்க பாய்க்கிறத பாய்ச்சுக்கிட்டோம்னு. உங்களுக்கு இதையா எனர்ஜி இருந்தா அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 ஏ வரண்டா வரண்டா ரத்தத்தை கொண்ட கட்டுப்புள்ளி பொண்ணு வெங்கம்மா தஞ்சிக்க வரண்டா. அந்த குட் பேட் அக்லி அதுதான் சொல்ல முடியுமா சிம்பிளா? குட் பேட் வேற லெவல்ல வேற லெவல்ல. அதாவது சுத்தி போட்டுக்கணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஆமா 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 சூப்பரான ஒரு எனர்ஜி. சரி, இந்த பாட்டு பாடுறது இது உங்களோட கோட்டை. நீங்க வந்து பயங்கரமா அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. கட் பண்ணா ஆமா அடுத்த நாள் நடிக்கணும் போய் அங்க. அதுக்கு ஆமா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டேஜ்ல நீங்க பின்னி ஆமா பெடல் எடுத்துருவீங்க, நாங்க பாத்துருக்கோம். ஆமா ஆமா நடிக்கிறது டு கேமரா, அந்த கோரியோகிராஃபர், கேமராமேனோட, டைரக்டரோட, அந்த ஆர்டிஸ்டுங்களோட அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அது போன உடனே ஒரு மாதிரி செட் மாதிரி அந்த அந்த காடி மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணாங்க, ஜெயிலோட வேன் மாதிரி செட் பண்ணிட்டு அங்க உட்கார வச்சு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு இதை போட்டாங்க ஹேண்ட்காஃப போட்டோன்னே, அண்ணா நீங்க ஆடுங்கண்ணா, ஃப்ரீயா நான் உங்களை விடுறேன், பாட்டை போடுறேன், உங்க பாட்டுக்கு ஆடுங்கன்னு. அப்ப போட்ட உடனே ஆடி எடுத்தாச்சு, எல்லாம் கை தட்டணும்னு. அப்ப நம்ம இவர் இருக்காரு கோரியோகிராஃப் தம்பி, அவரு தான் ஒரு 2 3 விஷயம் கேட்டுக்கிட்டாங்க. அண்ணா இந்த மாதிரி எத்துங்க, இந்த மாதிரி முட்டி போடுங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கிங்கன்னு ஒரு 3 4 டேக் மட்டும் அதை கொஞ்சம் டேக் டைம் பண்ணி அழகா எடுத்துக்கிட்டாரு. மத்தபடி எதுவுமே நம்மளுக்கு அவங்க கஷ்டமே கொடுக்கலையா, எல்லாமே ஆனு முக பாவனை. அதை மட்டும் தான் நான் கேட்டேன் நம்ம டைரக்டர் சார்ட்ட. ஐயா முக பாவனை எல்லாம் நல்லா இருக்கும்னா, அப்படி டெரரா இருக்கிறீங்கண்ணா, நல்லா இருக்கும், அப்படியே லயன் மாதிரி இருந்துச்சு, டைகர் மாதிரி இருந்துச்சு, இது போதும்ண்ணா, நாங்க எப்படியாச்சும் வேலையை ஓட்டிடுவோம்னு. அது உண்மையால இன்னும் நல்லா செய்யறதுக்கு அவரு எதிர்பார்த்தாரு. நம்மளுக்கு டைம் இல்லாம போச்சியா. தமிழ்நாட்டுல 4 நாள் தான் இருந்தோம். மக்கியா நாள் வந்து நம்மளுக்கு இங்க ஷோ கை நீட்டி காசு வாங்கியாச்சு. ஆமா இல்லைங்களா ஐயா? திரை பிரபலங்களா யாராவது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இந்த பாட்டுக்கு? நல்லா இருக்குண்ணே, மெசேஜ் பண்ணியோ போன் பண்ணியோ யாருன்னு இதை ஷேர் பண்ணிக்கலாம்? எல்லாம் எல்லாமே எல்லாமே கணக்களவு இல்ல. இப்ப நான் போய் பார்த்தாதான் எனக்கு தெரியும். அப்படியா? ஓகே. ஊர்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாம் கால் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட பர்டிகுலர் டீம், உங்களோட வளர்ச்சி, எல்லா விஷயங்களும் பார்த்து ஹாப்பியா தான் இருக்கிறோம். ரொம்ப எம்ஜே இருக்காருல்ல, உங்களுடைய கிட்டார், ஆமா 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 அவரை ஆமா பத்தி ஷேர் பண்ணுங்க. நிறைய இடத்துல அவரை பத்தி மென்ஷன் பண்ணிருங்க. அவரோட ஒர்க்கும் ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். அவர் எல்லாருமே சேர்ந்ததுதான் டீம் இல்லையா? அவரை பத்தி ஆமா ஆமா. அவரு என்ன சொல்ல பார்த்தா, சின்ன பிள்ளையில இருந்து அவர் என் கூடயே தான் இருந்தாரு. குழந்தையா இருக்கும் போதே அவரை தூக்கி வளர்த்து. அப்ப அவர் என்னையே பார்த்து 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 அவர் நல்லா படிப்பாரு. ஆனா படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணல. கான்சென்ட்ரேட் பண்ணல. டாக்கியானம் கூட தான் இருப்பேன் கடைசி வரைக்கும், டாக்கியானம் தான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கித்தாரை பழகி 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 இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சோறு போடுதுன்னா அந்த கித்தார் தான். அவருக்கு வந்து 2 விஷயம் தான், கித்தாரு, டாக்கியான, இன்னொன்னு கடவுள் நம்பிக்கை. இன்னும் கல்யாணம் பண்ணலையா? 49 வயசு அவருக்கு. அப்பா, இன்னும் அண்ணன் கூட தான் நான் இருப்பேன், அண்ணன் கூட தான் நான் இருப்பேன்னு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்ம தம்பி கிடைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்ல, எல்லாம் கடவுளோட ஏற்பாடு தான். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச கிங் ஆஃப் சாம்பா ராக் அப்படின்றது எங்க அண்ணன் தான், நீங்க தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் பத்தி நம்ம தமிழ் நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா டாக்குமெண்ட்ரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பார்க்க போறோம். ஒரு டீசர் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு பெரிய ரகசியம். இது வந்து அக்கு டாக்கில வந்து இந்த மியூசிக்கை ஏன் தயாரிச்சேன், எதுக்கு தயாரிச்சேன், எப்படி வந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸ்லயும் அங்க இருக்கு. அது வந்து ஒரு ரகசியமா வச்சிருக்காங்க. இப்ப உங்கள்கிட்ட பேசுன தெரியுமா, அந்த 3 4 இன்டர்வியூ வந்துச்சுல்ல, அத வந்து நம்ம விக்ரம் இருக்காரு, அவர் அதான் சொல்லுவாரு, அண்ணா இத மட்டும் கவுத்து விட்டுறாதீங்கடா, ஏன்னா அதுலதான் கொஞ்சம் சுவாரஸ்யம். நீங்க முன்னேறி வந்ததே அந்த சம்பா ராக் தானே. சோ அந்த சம்பா ராக் விஷயத்த மட்டும் யார்த்தையும் சொல்லாதீங்கன்னு, கோச்சிக்காதீங்க தம்பி. இல்ல பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு பிரச்சனை வருது, குட் பேட் அக்லி சொல்லக்கூடாது, இப்ப சம்பா ராக் சொல்லக்கூடாது. அடுத்த வாட்டி இன்டர்வியூ எடுக்கும் போது வேற ஏதாவது ஒரு விஷயம் ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருப்பீங்க, சொல்லக்கூடாது. நல்ல ஒரு விஷயம். அண்ட்
எங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு பாட்டுல 2 பாட்டு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா மக படிக்கவா? தாராளமான யார் வேணாலும் ஓகே படிக்க போறாங்க. ஓகே. அக்கா மக எனக்கு ஒரு தீஜ் இருந்தாலே, கடலுக்கு ரெடி சொல்லி பாச முத்தம் தந்தாலே, கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா, வில்லம் ஒண்ணு இருந்தான்டா மாமங்கார அவன் தாண்டா. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ. ஃபேனா நான் ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆரம்பத்துல ஜனமா பாட்டு ஜன 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 ஏதாவது முடியுமா? இது முடியும் 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 முடியும். குட்டியா ஜனமா ஜன 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 அதனால ஒன்னா ஆடி எடுத்து ஆடன மினையாக நீ ரெண்டா ஆடி எடுத்து சேரன மினையாக நீ வா நீ வா நீ வா. சூப்பர்ண்ணா. ஃபைனல் இறுதியான ஒரு கேள்வி. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க தமிழ் சினிமாவோட ஹீரோஸ் எந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத. இப்போ அங்கெல்லாம் எப்படி நான் இருக்கும்? இப்ப நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அந்த ஃபேனோட வாரன் இருக்கும். அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ் இந்த விஷயம் வந்து இங்க பண்ணிக்கிட்டே நடந்து ஜாலியா இருக்கும். அது யாருக்கும் வந்து பாதகம் விளைவிக்காது. ஆனா ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு போட்டி ஜாலியா இருக்கும். மலேசியால எப்படி அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும். அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும். மச்சாம அஜித்தா அவர் அஜித் படம் தான் பாப்பாரு. இவரு விஜயா விஜய் படம் தான் பாப்பாரு. ரஜினி படமா ரஜினி ஃபேன்ஸ் ஒண்டி தான் பாப்பாங்க. ஏதோ ஒரு இதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை எட்டி பாக்குறது அப்படியே முக்காடு போட்டு வந்துட்டு அழகா பாத்துட்டு வந்துருங்க. வந்துட்டு எப்படியா அப்ப நம்ம சொல்லுவோம்ல ரஜினி படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு. நானும் தான் பார்த்தேன். எப்படியா நல்லா இருந்துச்சாயான்னு. ஓகேலா 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 நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற பட்சத்துல எல்லாரும் பாப்பாங்களா அந்த படத்தை? மலேசியா மக்கள் நீங்க இப்போ இருக்கிறீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் பாப்பாங்கல்ல? அது ஒண்ணு இருக்கியா. அது அப்படி சொல்லுவாங்க அண்ணே நான் வந்து அஜித் ஃபேன்னு விஜய் படம் வெளியா இருக்கு அதுல நீங்க இருக்கிறீங்க உங்களுக்காக நான் பாக்குறேன்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்கய்யா. ஓகே ஓகே. அப்ப வந்து இந்த டைரக்டர்ஸ்க்கு அன்பு கட்டளை வந்து வச்சுக்கலாம். இனிமே வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு நீங்க ரஜினி சார் படத்துல நடிச்சிட்டீங்க, அஜித் சார் படம் நடிச்சிட்டீங்க, விஜய் சார் ஜனநாயகன் படம் வந்து வரப்போகுது கடைசி படம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தா பயங்கரமா இருக்குன்றது ஒரு ஆசை. ஆனா வந்து ஆசை நடந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்லயும் ஒவ்வொரு ஆசை நான் வச்சிருக்கேன். இப்ப அஜித்தா அவரு அழகு அழகு நல்லா நடிப்பு குரல் ஏத்துனா பயமா இருக்கும். இங்கிட்ட வந்து விஜய் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்துயா அவரோட வார்னிங் வந்து மெதுவா பண்ணுவாரு. ரெண்டாவது அவரோட டான்ஸியா உலக ரீதியில நான் சொல்றேன் அவரை அடிச்சுக்க யாருமே இல்ல. அப்படிதான் ஆடுவார் சார். என்ன கோரியோகிராஃபர் டான்ஸ் கொடுத்தாலும் அவங்க செஞ்சிருவாருயா. இந்த முட்டி மூவ்மெண்ட் அப்புறம் இந்த மாதிரி செய்து ஹோல் பாடிய மேல தூக்கிட்டு நிப்பாரு. ரொம்ப பூரிச்சு போயிருக்கு. என்னடா இப்படி ஆடுறாருன்னு பாப்பமே. கடவுள் அருள் இதே நம்மளுக்கு விஜய் படத்துல கிடைச்சிச்சுன்னா அப்போ ஒரு சந்தோஷமான மனுஷன் அந்த உலகத்துல நான் தாயாது. முதல்ல அது சொன்னது நான் தான் தருணம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நேரத்தை இந்த பிஸியான டைம்ல ஒதுக்கி எங்களை ரேடியோ சிட்டி நேயர்களுக்காக நீங்க வந்து டைம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஏதாவது நீங்க ரேடியோ சிட்டி நேயர்களுக்கு ஃபைனலா தெரிவிக்க விரும்புறீங்களா? ரேடியோ சிட்டி தமிழுக்கு எவ்வளவு முக்கியம் சினிமா பாட்டோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கும் உள்ள பாட்டும் நீங்க போடுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி முடிஞ்ச அண்ணனோட பாட்டையும் கொஞ்சம் போடுங்கய்யா. கண்டிப்பா பேசிட்டு இருந்தேன் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இதை பத்தி தான் மதியம். ஸோ இந்த மாதிரி சேனல் இருக்கிறதுனால இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து பயப்படவே தேவையில்ல. உங்களுக்கு என்னென்ன மனசுல எண்ணங்கள் இருக்கோ காலடியை வச்சு கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்க பாதையை நீங்க நோக்கி போய்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சேனலு அதாவது ஒட்டுமொத்த எல்லா தமிழ்நாட்டு சேனலும் உள்ளூர்ன்ற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இங்கிட்ட இருந்து சினிமா வந்து ஆட்டோமேட்டிக்கா பெரிய லெவல் ஆயிருச்சு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஹீரோ கிடையாது. அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோ. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி சேனல் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க சந்திச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நீங்க அடுத்த சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்களும் கண்டிப்பா நீங்க வரீங்களோ இல்லையோ நான் விக்ரம்கிட்ட கேட்டு வந்துருவேன் ஸ்டுடியோக்கு. சூப்பர், நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.